காய்ச்சின பால் இருந்துச்சு, அதை மறுபடியும் காய்ச்சணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வெசலில் போட்டு காய்ச்சிட்டு இருந்தோம். அண்ட் இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடாயிலையோ இல்லை பேன்லையோ தேவையான அளவுக்கு நெய் விட்டு அதில் நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த பாதாமும் முந்திரியும் இருந்துச்சு, அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதே நெய்யில் என்ன கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா நம்ம பீட்ரூட்டோட பியூரி எடுத்து வச்சுருந்தோம், அதை போட்டோம். ஸோ அது கொஞ்சம் நேரம் குக் ஆகிட்டே இருக்கும்போது அதில் வந்து ஸ்வீட்லெஸ் கோவா எடுத்துருந்தோம், அதை ஆட் பண்ணோம். ஸோ அது வந்து ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த பீட்ரூட்டில் என்ன கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னா ஸ்வீட்லெஸ் கோவா தானே போட்டிருந்தோம், அதனால் தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணோம். ஸோ ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுற அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சைடு வந்து பால் ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு ஓகே ஒரு திக்னஸ் கிடச்சிருக்கும். அதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 1/4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோரை எடுத்துக்கிறோம். அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி அந்த பாலில் மிக்ஸ் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு கெட்டித்தன்மை வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கலருக்காக இங்கே எடுத்து வச்சுருந்தோம்ல 1 ஸ்பூன் இந்த பீட்ரூட் பியூரியோட அந்த கோவா சேர்த்தது அதை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு திக்னஸ் வந்துகிட்டே இருக்கும். திக்னஸ் வந்ததுக்கப்புறம் அதில் வந்து அகெயின் தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணணும். சுகர் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் இங்கே வந்து இந்த பீட்ரூட்டோட கலவை இருக்குல்ல, வறுத்து வச்சுருந்த முந்திரி அண்ட் பாதாமை ஆட் பண்ணிவிட்டு ரோஸ் எசன்ஸையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இதையும் ஆஃப் பண்ணிடணும் ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம். ஸோ இது ரெண்டுத்தையுமே ஆறணும் இந்த பால் அப்படிங்கிறதுனால ஆஃப் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ரெட்டை வந்து ஃப்ளாட் பண்ணிக்கணும். ஆற வச்சிருந்த ரப்டியில் என்னென்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் ரோஸ் எசன்ஸ், அதுக்கப்புறம் நம்ம ஃபைனாக ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த நட்ஸு, அதுக்கப்புறம் வந்து சாஃப்ரான், இது மூணுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளாட்டன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த ப்ரெட்டை, அதை வந்து ஒரு பேனில் நீங்கள் தேவையான அளவுக்கு நெய் விட்டு அதை நல்லா டபுள் சைட் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ தேவையான அளவுக்கு அது ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பீட்ரூட்டோட கரைசல் இருக்கு இல்லையா, அந்த பேஸ்ட் மாதிரி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அதை வந்து நம்ம நல்லா ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை அப்படியே நீங்கள் ரோல் பண்ணிவிட்டு அந்த கார்னர்ஸை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரோல் ரொம்ப அழகாக தெரியும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ரப்டியை ஃபஸ்ட்டு வைக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த ரோஸோட பிரெட் ரோலை எடுத்து அப்படியே வைக்கிறோம். அதுக்கப்புறம் அதுலேயும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரப்டி ஆட் பண்ணிவிட்டு மேலே அண்ட் லைட்டாக டாப்பிங்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு நட்ஸு, அதுக்கப்புறம் சாஃப்ரானை ஆட் பண்ணி அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ இப்படி தான் இதை நாங்கள் செஞ்சோம்.